அனைவருக்கும் வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை எழுதிட்டு வரும்போது உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்னன்னா, மகா பெரியவரை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அருள் ஞானி. அவர் நினச்சி நடக்காத விஷயம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. மனிதர்களோட அனைத்து கஷ்டத்துக்குமே தீர்வு சொல்லிட்டு போனவர் தான் மகா பெரியவர். அவர் சொல்கிற தீர்வுகளில் அதிகமான முக்கியத்துவம் எதுக்கு தருவார்னா, குலதெய்வ வழிபாட்டுக்கு தான் அவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார். ஏன்னா எந்த ஒரு தெய்வம் ஒரு மனிதனை கைவிட்டாலும் தன் குலதெய்வம் எப்போதுமே அவங்கள கைவிடாது. அதை புரிஞ்ச மகா பெரியவர் சொன்ன ஒரு வழி தான் இது. இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அது என்னென்னா, ஆஞ்சநேய பெருமானுக்கு நம்ம செய்கிற வழிபாடுகளில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி அவருக்கு மாலையாக கட்டுறதும் 108 முறை எழுதி ஆஞ்சநேயர் பாதத்தில் வைக்கிறதும் ஒரு வழக்கம். நம்மளோட நிறைவேறாத ஆசைகளையும் நிறைவேறணும், எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம எழுதுவோம். அந்த காரியம் சொன்னபடி அதே மாதிரி வெற்றியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட போய் அந்த 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதினதை சேர்த்துருவோம். அதே வழக்கம்தான். ஆனால் குலதெய்வத்துக்கு நம்ம ஒரு நோட்டு போட்டு எழுதணும். 108 முறை 18 முறைங்கிற கணக்கு கிடையாது. ஆனால் குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்தோட நாமத்தை எழுதிட்டு வரணும். ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வம் எதுவோ அதோட நாமத்தை உங்கள் மனசில் குழப்பங்கள் வரப்போ, ஒரு கஷ்டங்கள் வரப்போ, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி அதை நடக்கணும்னு நினைக்கிறப்போ எழுதிட்டு வரணும். எப்படி எழுதணும்னா, ஸ்ரீ உங்கள் குலதெய்வத்தோட பேர், துணை அப்படின்னு எழுதணும். உதாரணத்துக்கு மதுர வீரன் தான் உங்கள் குலதெய்வம்னா ஸ்ரீ மதுர வீரன் துணை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வரணும். நினச்ச காரியம் முடியிற வரைக்கும் எழுதிட்டு வரலாம். அது எப்போ முடியுதோ, நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலில் போய் எழுதின அந்த நோட்டை குலதெய்வத்துக்கிட்ட சேர்த்துடலாம். குலதெய்வம் தெரியாதவங்க ஆண் தெய்வம் விருப்பமாக இருந்தால் முருகனையும், பெண் தெய்வம் விருப்பமாக இருந்தால் காஞ்சி காமாட்சியையும் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது முழு பலன் கிடைக்கும். மகா பெரியவர் சொன்ன இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா குலதெய்வம் மனசில் பதியும். எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதை வாய் வழியாக படிக்கிறத விட எழுதி படிங்க அப்படின்னு தான் நம்ம ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதும்போது அந்த குலதெய்வத்தோட நாமம் உங்கள் மனசில் பதியும். குலதெய்வம் மனசில் வந்துட்டாலே எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். இதுதான் மகா பெரியவா சொன்னது. இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.